அவர் பார் கவுன்சில் அலுவலகத்தில் ஓடி போறார். பார் கவுன்சிலுக்குள் புகுந்து அடித்தார்கள் அப்படிலாம் கூட வருஷம் பரப்பப்பட்டது. பார் கவுன்சிலுக்குள்ள என்ன நடந்தது? பார் கவுன்சில் பிரசிடென்ட் ஆஃபீஸில் நீ யார்? இந்த பார் கவுன்சில் பொறுத்தளவுக்கு உன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பார் கவுன்சிலில் அவனோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு சமீபத்தில் தான் திரும்ப அது பின்வாங்கப்பட்டதாக ஒரு தகவல். நீ பார் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு போகிற, மேலே வச்சிருக்கிற சாவியை நீனே வச்சது மாதிரி எடுத்துட்டு அந்த இது திறந்து இதெல்லாம் எப்போ நடக்குது? தாக்குதல் நடத்தி அவரை அடித்து கழுத்தெல்லாம் முடஞ்சி போய் கழுத்தில் காயம் ஏற்பட்டு நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உடம்புலெல்லாம் உள்காயம் வந்த உடனே அந்த உள்காயத்தோடு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? போயிட்டு உள்ளே போயிட்டு அங்கே அந்த சீட் இருக்குது, நீ அதில் போய் சாஞ்சு படுத்துருக்கலாம். அதுதான் இப்போ செய்தி வந்தோடனே என்ன நடக்குதுன்னா அடிக்கிறாங்க, அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிற மாதிரி தான் நான் விஷுவல் பார்த்தேன். ஆமாம், அதை கட் பண்ணி அப்படி தானே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ட்ராமாவை அரங்கேற்றி விட்டு அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிருக்காங்க. கவாய் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், அந்த தாக்குதலை ஒட்டி நடக்கிற ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து முடித்து விட்டு வெளியே வருகிற திருமாவளவன் அவர்களை அவங்க குறுக்கிட்டு அந்த பேருக்கு கலங்கு நுழைக்குமா ஏதாவது பண்ணிட்டா என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. என்ன லாபம்னா அவரே தன்னுடைய பேஜில் போட்டிருக்கிறாரு. நம்ம ஒரு படத்துக்கே 2.5 மணி நேரம் ஓடுற படத்துக்கே ஒரு வில்லன் தேவைப்படும் பொழுது இவ்வளோ நாள் வாழ்கிற நமக்கு ஒரு வில்லன் வேண்டாமா, எதிரி வேண்டாமா, துரோகி வேண்டாமானா? இப்போ பாஜகவினுடைய செயல்பாடு ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாடல தான் இதுக்கும் கிரியேட் சேம் மாடல் தான். அதுதான் திரும்ப ஒரு எதிரியை கட்டமைக்கிறது. அது இந்த அட்டாக் ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் இல்லை. இத்தனை இடங்கள் இது 1-2 இந்த 35 வருஷத்துல நான் சந்திச்சது 1-2 பல நேரங்கள்ல கல்லெடுத்து அடிச்சு நம்ம வெளியே சொல்லல. நம்முடைய பேனட்ல அடிச்சிருக்காங்க, செருப்பு எடுத்து தூக்கி காட்டியிருக்கிறாங்க. எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. எதையுமே நம்ம பொருட்படுத்தல. இது ஒரு உலக மானுடத்துக்கு நாசிசத்தை விட ரொம்ப கொடூரமான தத்துவம். அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்த விரும்புகிற, இந்தியாவில் இந்து ராஜ்யத்தை அமைக்க விரும்புகிற அப்படியான நோக்கம் கொண்டதுன்னு அந்த ஹேமந்த் கர்கரேன்னு ஒரு போலீஸ்காரர் இறந்து போனார்ல மும்பையில், அவருடைய குற்றச்சாட்டு மாலேகாவ் பாம் பிளாஸ்ட், சாதி பிரக்ஞா சிங், கரோனால் புரோஹித், ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்குது. அவ அப்படியான லட்சியம் கொண்டிருக்கிற ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு திரும்ப முடிவு பண்றாரு. சார் நீங்க வந்தா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறோம், எம்பி பதவி கொடுக்குறோம், மாட்டேன்னு சொன்ன திருமாவளவன் மேலே அட்டாக் நடந்திருக்குங்கிறது தான் தாக்குதலுடைய அல்லது இந்த நரேஷன். நீங்கள் அந்த களத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கலாம். திருமாவளவன் வழியாக அவர் எல்லா மக்கள் மத்தியிலும் உரிமைகளுக்காக பேசுகிறாரு. பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடுனா அதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. அது இல்லை. இப்போ இந்த சக்திகள் தெருவரங்கி போராடினாங்களா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது தெருவரங்கி இவங்க தான் போராடிக்கணும். அப்போது இந்த இடத்துல கை நீட்டினா ஏன்டா அங்கே போய் கை நீட்டினேன் அப்படிங்கிறதுக்கு 2 அடி விழுந்துருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன கேஸோ சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு மீறி எல்லை மீறி திருமா வழிகாட்டினார், திருமா தான் தாக்குதலை தூண்டி விட்டார் அப்படின்னு பேசுறதுக்குள்ள அதுக்கும் நோக்கம் இருக்கு. மைய நீரோட்ட ஊடகங்கள் பெரும்பாலும் தவிர்க்கிற, நமக்கு ஒருவேளை திருநெல்வேலியில் ஒரு செய்தியை பார்க்கணும்னு சொன்னால் சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லாமல் திருநெல்வேலிங்கிற லொக்கேஷனை ஒருவேளை மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா திருநெல்வேலி சார்ந்த செய்திகளை பார்க்க முடியும். அப்படி ஒரு ஆப் தான் Way2 நியூஸ் ஆப். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் செய்திகளை, லோக்கலான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க விரும்பினா Way2 நியூஸ் ஆப்
இது நல்ல ஒரு வாய்ப்பு. இல்லை அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்கிறாருல, அத்துமீறி இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அடங்க மறு அப்படின்னா அடக்கும் பொழுது அடங்க மறுன்னு அர்த்தம். அத்துமீறு தடை விதித்தா மீறு, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதில் பாலிமர் டிவிக்காரங்களுக்கோ அதில் இதில் சாதியவாதிகளுக்கோ அடங்குமுறைன்னு சொல்றது அவனுக்கு தப்பாக தான் இருக்கும். ஏன்னா அடக்குமுறையின் பக்கம் இருப்பவர். அவர் வந்து தேசம் காப்போம்னு ஒரு மாநாடு நடத்துறாரு, இந்த பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே பேரணி நடத்தினா உனக்கு கவுண்டர் பேரணி நான் வைக்கிறேன்டா. இந்த வேலையை தொடர்ச்சியாக பொலிட்டிக்கல் அரங்கில் ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாகவும் ஒரு இயக்கமாகவும் ரெண்டும் பேரலாக பயணிக்கிற ஒரு மூமெண்ட் வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சமூக நலனுக்காக உழைக்கிறார்கள் என்றால் அவர்கள் நம்மவர்கள் என்பது சமூக நீதி கண்ணோட்டம். அதை பேசுகிற திருமாவளவனை அட்டாக் பண்றது வழியாக சனாதன அரசியலுக்கு ஏதாவது உயர்வு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. உங்க பையங்கள்லாம் அங்க மறியல் பண்றாங்க. யாரு சார் அங்க இருக்கிறாங்க? ரஜினிகாந்த் எல்லாம் உட்காந்துருக்காங்க. போனை கொடுங்க, உடனே போனை கொடுத்தேன். ஏன்பா இதை போய் பிரச்சனை ஆக்குறீங்க? கலைஞ்சு போங்க, பெருசாக்காதீங்க. என்ன நியாயம்? அவன் யாருன்னு விசாரிக்கணும்ல, அவனை கைது பண்ணணும்ல, அவன் கையில ஆயுதம் இருக்கான்னு கேட்கணும்ல. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அதனால அவன் ஆத்திரப்படுறான். அப்பதான் நான் சொன்னேன், கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மகிழன் அவர்கள். வணக்கம். 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 பல விஷயங்களை நீ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, பல புதிய தகவல்களையும் நம்ம சொல்ல போறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது செருப்பு வீசப்பட்டதாக செய்தி வந்தது. அதையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய தலைமையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. தலைவர் திருமாவளவர்கள் பயணித்த கார் மீது ஒரு வாகனம் மோதியது. அதுக்கப்புறமா பல்வேறு சண்டைகள். நியூஸ் சேனல்லாம் என்ன கேரி பண்ணாங்கன்னா, விரட்டி அடித்த விசிகா, அப்புறம் பட்டப்பகலில் அதிர்ச்சி. அண்ணாமலையினுடைய அறிக்கையின்படி பார்த்தா நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்டதை கண்டித்து விட்டு இங்க வந்து வழக்கறிஞரை போட்டு அடிச்சுக்கிறாங்க. இது ஒரு மோசமான செயல் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இப்போ செய்தியை பார்த்துட்டு எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவரை கட்டுப்படுத்திருக்கலாமே இந்த கூட்டத்தை, எப்படி அடிக்க விட்டாரு, அந்த கால் வந்து திருமாவர்கிட்ட இருந்ததுல அப்படின்ற செய்திகள் சொல்றாங்க. ஓவரால் அந்த நிகழ்ச்சி நிரல் செட் பண்ணப்பட்டதா, ஒரு சதி நடந்ததாக சொல்றாங்க. அப்புறம் திருமாவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பக்கம் தரப்பு சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்ட அந்த செய்தியை? முதல்ல அண்ணாமலை சொல்ற அப்படி இல்லை, நீதிபதிக்கு எதிராக செருப்பு வீசியதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிற வழியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வழக்கறிஞரின் மீது தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நீதிபதி மீது செருப்பு வீசியதுக்கு இவங்க தான் காரணம், அண்ணாமலை வகைரா. அந்த சங் பரிவார அமைப்பினுடைய மோட்டிவ், நீங்கள் வந்து சனாதன தர்மத்தை இழிவுபடுத்திட்டீங்க. அவங்க வந்து வழக்கம் போல் கேஸ் போட்டே இருப்பாங்களே, அங்கே கோயில் கட்டணும் இங்கே கோயில் கட்டணும், இங்கே எங்கள் ஆள் தான் இருந்தது, இங்கே கோயில் கட்டணும் அங்கே கோயில்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு கேஸை போடுறார் ஒரு ஆள். அந்த ஆளை வந்து கஜ்ராவ் அந்த இடத்துக்கு கோயிலில் வந்து விஷ்ணுக்கு சிலை வைக்கணும், விஷ்ணு கோயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இது கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது கடவுள்கிட்டே போய் கேளு. இப்போ வந்து வழக்கமாக இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லையிடம் இல்லை என்று சொல்வதில்லை நம்மகிட்ட யாராவது சொல்லும்போது கேஷுவலாக அது இறைவன்கிட்ட கேளுங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு செருப்பி வச்சிருக்கேன் ஒருத்தன். அதை கண்டித்து அதுக்கு ஒரு மான உணர்வோடு அல்லது சுயமரியாதை உணர்வோடு, அது அண்ணாமலை வகைராக்கள் இல்லை, ஆனால் அவங்க அப்படி எதுவும் பெரிய கண்டனங்களோ இது ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதோ, இப்படி செஞ்சவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், இந்த சிந்தனை முறையே தப்பு, எதுக்கடா கோயிலில் போய் அங்கே போய் கோயில் கட்டணும்னு கேட்குறேன் அப்படின்லாம் கேட்கல. திரும்ப அதை கண்டித்து ஒரு இந்த இவங்க கவாய் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவத்தை கண்டித்து உச்சநீதிமன்ற வாயில் பக்கத்தில் அந்த ஆவின் கேட்டுக்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு வர்றார். வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது. இது வந்து விஷுவல்ஸ்லேயே பார்க்கலாம். எப்படி அதே டைமில் அப்படி நடந்தது பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, எதேச்சியாக ஒரு வண்டி வருது, கார் பின்னாடி வருது, பாலிமர் தொலைக்காட்சியோடைய வெர்ஷன் படி மோதிருச்சு. அப்புறம் இவர் அந்த வழக்கறிஞர் நியாய உணர்வோடு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டதன் விளைவாக அவர் தாக்கப்பட்டார், கடுமையாக தாக்கப்பட்டார், விரட்டி அடிக்கப்பட்டார். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கார். இந்த தனுஷ் ஒரு படத்தில் கழுத்தில் இது மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி புதுப்பேட்டை அதே மாதிரி கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலே படுத்துருக்கிறார். அப்போ இவ்வளோ ஜோராக கழுத்தாம்பட்டையிலே அடிக்கிறது எங்கள் உள்ள சொல்லலாம். கழுத்தாம்பட்டையிலே அடித்து அவருக்கு வந்து உடல் ரீதியாக உள்காயங்கள் வேறு அப்படி இப்படின்னு அவர் தம்பி பேட்டி கொடுத்துருக்காரு. முதல்ல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சம்பவம் வந்து 2:20 வாக்கில் நடக்குது.
அதுக்கு முன்னாடி 12 மணிக்கே அவர் அந்த பார் கவுன்சில் அலுவலகத்துக்கு வந்து விடுவார். அந்த தாக்கப்பட்ட அப்பாவி விக்டிம் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி. அவர் எதுக்கு வந்தா சொல்றாருன்னா, எங்க அக்காவோட இந்த கார்டு ரினியூ பண்ணது, கார்டு வாங்குறதுக்காக வந்தேன்னு அவர் சொல்லியிருக்காரு. கவுண்டருக்கு போல நேராக ஆஃபீஸுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. ஆஃபீஸுக்குள்ள நுழைஞ்சு ஆஃபீஸுக்குள்ளே ஃபுல்லாக இந்த திறந்த வீட்டில் ஏதோ நுழைஞ்ச மாதிரி அவர் பாட்டில் உள்ளும் புறமும் திடீராரு. திடீர்னு படிக்கட்டில் ஏறி மேலே போகிறாரு. மேலே எங்கே இருக்கிற மேலே என்ன இருக்குன்னா வைஸ் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கேருந்து வர்றாரு. கீழே பிரசிடென்ட் ரூமுக்குள்ள அது பாட்டில் கண்டது மாதிரி அது பாட்டில் நுழைகிறாரு. அங்கேயே சுற்றி வர்றாரு. ஆனால் அவர் பார் கவுன்சிலேருந்து அவர் நடவடிக்கை எடுத்து அவர் பார் கவுன்சிலில் ஏற்கனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருடைய அடையாள அட்டை அல்லது அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு இந்த சம்பவத்துக்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் தான் அது வந்து அந்த ரத்து செய்யப்பட்டதாக தகவல். ரத்து செய்யப்பட்டதாக இன்னும் சொல்லப்போனால் அங்கீகாரம் திரும்ப கிடைச்சதுங்கிறதுக்கான ஆதாரம் கூட இல்லை அவர்கிட்ட. அவர் வந்து எங்களுக்குள்ளே சுற்றி வர்றாரு. அவரை கேட்டால் அவர் வந்து அதிமுக காரரு. அவர் அதிமுக ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் முகநூல் சமூக வலைதளங்கள் எல்லாம் எதிரி வேணும் துரோகி வேணும்னு சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், அரசியலை பொறுத்த அளவில் நாம் யாரோட மோதுறோம், அதன் பிறகு அதன் வழியாக நம் மீது விழுகின்ற வெளிச்சம் என்ன, அந்த வெளிச்சத்தின் வழியாக எந்த நம்ம இருக்கிற கட்சி அதிமுகவில் பேரம் பேசலாம் அப்படிங்கிற நோக்கம் இருந்திருக்குமோ தான் இந்த சீக்வன்ஸை பொதுவாக புரிஞ்சிக்கும் போது தோணுது. உள்ளே போய் நடமாடிக்கிட்டே இருக்கிறாரா, 12:20 அதுக்கு முன்னாடி இருக்கிற டைமில் பார் கவுன்சில் வாசலில் நின்று கையை வாட்ச் பார்க்குறாரு. வாட்சை 2 தடவை பார்க்குறாரு. 2 தடவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த குறிப்பிட்ட சமயத்தில் கிட்டத்தட்ட சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் அங்கே பக்கத்தில் தான் கேட்டு, நீங்கள் மேப்பில் கூட அங்கே எடிட்டில் காமிக்கலாம், அந்த பார் கவுன்சில் அலுவலகமும் ஆவின் கேட்டும் ரொம்ப தூரத்தில் இல்லை, ஒரே ரோட்டில் தான் இருக்குது. அப்போது அந்த கேட்டில் ஆர்ப்பாட்டத்தை முடிஞ்சுட்டு திரும்ப இப்படி வர்றாரு. இப்படி போகிற ரோடு நீங்கள் ஒன்றே யூட்டர்ன் பண்ணி அப்படி வரணும். வழக்கறிஞர் அவர், சட்டம் தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒன் வேலே வர்றாரு. ஒன் வேலே வந்து திரும்ப கார் கொஞ்சம் தொலைவில் இருக்கும் பொழுது அங்கனக்குள்ளே யூட்டர்ன் பண்ணி ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கி லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டு ஏதோ சொல்லிவிட்டு அங்கனக்குள்ளே நிற்கிறார். வண்டி வந்து பின்னால் நிற்குது. வண்டி இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வீடியோ பார்த்த வரைக்கும் இது இடிக்கலை. ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குன்னா கார் வந்து அவங்க பொறுமையாக ஏறி இறங்குன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடியே. ஆமாம். ஸோ அந்த இடத்த அவர் சூஸ் பண்ணிக்கிட்டார். அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குது, வண்டியும் ஏறி இறங்குது, இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்ததாக சொல்லி வழக்கமாக வந்து சில திரைப்படங்களை காமிப்பாங்க தெரியுமா, வடிவேல் ஒரு படத்தில் வண்டி வந்துக்கிட்டு இருக்கும், போய் இந்த சாகர மாதிரி நடித்து வண்டிக்காரன்ட்ட ஏதாவது மிரட்டி காசு வாங்கலாம், அதே மாதிரியான ஒரு பாணியில் ஒரு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் அவர் அந்த வழியாக வந்து திரும்ப உட்கார்ந்துருக்க சைடில் வந்து கண்ணாடியை பார்த்து ஏதோ இப்படி சொல்ல வர்றாரு. அப்போது கட்சி தலைவருடைய வண்டி வரும் பொழுது வண்டியை நிப்பாட்டி ஒருத்தன் இப்படி நடவடிக்கையை எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து சமீபத்தில் பார்க்காங்க இந்த பத்திரிகைகளோட ஊடகங்களோ விஜய் கட்சியில் இந்த என்ன தடவை கிரீஸ் தடவி எல்லாருமே கிரீஸ் டப்பா மாதிரி எட்டி உதைச்சதோ தூக்கி தூர வீசினதோ மக்கள் 41 பேர் செத்து போனதோ அதையும் மீறி விஜயை நியாயப்படுத்துகிற ஊடகங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் திரும்ப பதில் சொன்னோம். இந்த வண்டி ஸ்பீட் பிரேக்கரில் வந்து நின்று இந்த சின்ன கமோஷன் ஏற்பட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து அந்த திரும்ப உட்கார்ந்து கண்ணாடி பக்கத்துலேருந்து ஏதோ பேச போக அதுக்கு பிறகு தான் எஸ்கார்டு வர. அப்படி எஸ்கார்டு வந்துட்டு அவனை போப்பான்னு சொல்லும்போது அதுமாரி போக மாட்டேங்க. அப்படி ஏற்று பேச 2 அடி விழுந்துருது. இந்த 2 அடி விழுந்ததை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அவர் பார் கவுன்சில் அலுவலகத்தில் ஓடி போகிறார். சரியா, பார் கவுன்சிலுக்குள்ள புகுந்து அடித்தார்கள் அப்படிலாம் கூட வருஷம் பரப்பப்பட்டது. பார் கவுன்சிலுக்குள்ளே என்ன நடந்தது?
இந்த ரன் படத்தில் மாதம் வந்து ஷட்டர் அடைப்பார் தெரியுமா, அப்படி போயிட்டு அதே மாதிரி போகிற வேகத்துலேயே அந்த கேட்டை இழுத்து அடைக்க, அப்படி கேட்டை இழுத்து அடைச்சிட்டு லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பதட்டம் எதுவும் இல்லாமல் திரும்ப அந்த ஆஃபீஸ் நடந்து கொண்டு இருக்க இடத்துல உள்ள வரைக்கும் போயிட்டு நடந்து பார்த்துட்டு திரும்ப இறங்கி வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ் வரைக்கும் மேலே வைஸ் பிரசிடென்ட் இருக்கிற மேல் மாடிக்கு போயிட்டு ஆக்சுவலாக அந்த சவுண்டு கேட்டு உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே ஓடி வராங்க, இவர் உள்ளே ஓடுறாரு. இப்போ அதுக்கு பிறகு இப்படியே வந்து திரும்ப பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு போகிறாரு. பார் கவுன்சில் பிரசிடென்ட் ஆஃபீஸில் நீ யார் இந்த பார் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு உன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பார் கவுன்சிலில் உன்னோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு சமீபத்தில் தான் திரும்ப அது பின்வாங்கப்பட்டதாக ஒரு தகவல். நீ பார் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு போகிற, மேலே வச்சிருக்கிற சாவியை நீனே வச்சது மாதிரி எடுத்துட்டு அந்த இது திறந்துட்டு இதெல்லாம் எப்போ நடக்குது, தாக்குதல் நடத்தி அவரை அடித்து கழுத்தெல்லாம் முடஞ்சி போய் கழுத்தில் காயம் ஏற்பட்டு நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உடம்புலலாம் உள்காயம் வந்த உடனே அந்த உள்காயத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணியிருக்கணும், போயிட்டு உள்ளே போயிட்டு அங்கே அந்த சீட் இருக்குது, நீ அதில் போய் சாஞ்சு படுத்துருக்கலாம். அதுதான் இப்போ செய்தி வந்தோடனே என்ன நடக்குதுன்னா அடிக்கிறாங்க, அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிற மாதிரி தான் விஷுவல் பார்த்தோம் நம்ம. அம்மா கட் பண்ண அப்படி தானே இருக்கும். நீங்கள் வீடியோ இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு எடிட் பண்ண தெரியும். அடி விழுந்துருச்சு, கட்டு, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரு. வழக்கமாக சினிமாவில் பண்ணுவாங்களா, ஏன்னா அப்போதான் நடுவில் இடைப்பட்டதில் என்ன நடந்துச்சு, ஒன்று கழுத்திலே அடிபட்டுச்சுன்னா அம்மா அப்படின்ட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காரணும். ஒன்று கீழே நடமாடும் போதோ வைஸ் பிரசிடென்ட் போகும்போதோ வைஸ் பிரசிடென்ட் ஏதாவது கழுத்தில் தடை விட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. உள்ள பிரசிடென்ட் ரூமுக்குள்ளே தானே சாவி எடுத்துகிட்டு உள்ளே போகிறவர் உட்காந்து ஃபோனை பார்க்குறாரு, அப்புறம் பேப்பர் படிக்கிறாரு. எதுக்கு, கழுத்து வலிக்குது பேப்பர் படிக்கிறேன், உடம்பு காயங்கள் நான் ஃபோனில் வந்து மருந்து ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்ல போகிறாரா, அப்படி இல்லை. அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு திலீபன்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அவர் உள்ளே வந்து கேட்குறாரு. உள்ளே வந்து கேட்டவர் நம்மளே ஒரு பேட்டி எடுத்திருக்கோம். அதில் வந்து இல்லையே நான் இல்லையேன்னு முதல்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் போலீஸ் விசாரணைக்கு வருது, இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தாச்சு. ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு திரும்ப அங்கேயே நடமாடிட்டு இருக்கா. அப்படி அப்போது அடித்து தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்படுற அளவுக்கு அடி விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ட்ராமாவை அரங்கேற்றி விட்டு அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்களாம், உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கல. இப்போ அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒருவேளை அங்கே இருந்தால் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற முறையிலேயே இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கயர்லாஞ்சி வன்கொடுமை நடந்துச்சுல, வன்கொடுமை நடந்தபோது அந்த வன்கொடுமை முடிந்ததுக்கு பிறகு இந்த வன்கொடுமை நிகழ்த்தப்பட்ட பிரியங்கா சுரேகா போட்மாங்கி அவங்களுடைய இதில் ஃபாரன்சிக் அந்த பரிசோதனை செய்தபோது ரேப்பே நடக்கலை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ டாக்டர்ஸுங்கிறவங்க படித்தவங்க தான், டாக்டருக்கு படித்தாலே எத்திக்ஸ் இருக்கும் அப்படிலாம் நம்ப தேவையில்லை. ஸோ அங்கே வந்து ஏதோ அரேஞ்ச்மெண்ட் இருந்திருக்கும். இங்கே நல்ல நிதானமாக உட்காந்துட்டு இருந்தவர் போலீஸு கேஸு அப்படின்னு இது மாறும் அப்படிங்கிற இதில் ஒட்டி ஒரு கவுண்டர் கேஸ் கொடுக்கறதுக்காக கழுத்தில் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு ஃபஸ்ட் தரையில் படுத்து கிடக்கிறாரு. ஏன்னா அவர் தாக்கப்பட்டு இப்போ போலீஸுக்கு முன்னால் ஒரு ட்ராமா, போலீஸ் வந்து ஒரு ட்ராமா தரையில் படுத்து. போலீஸ் அந்த விஷுவலில் பார்த்தா தெரியும், போலீஸ் வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுருக்காரு. அப்போ போலீஸ் உள்ளே போயிட்டு அவர்கிட்ட ரெண்டு பேரும் சரிசமமாக உட்காந்து தான் பேசுகிறாங்க. அது ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் கைது அப்படின்னு வரும்பொழுது தரையில் படுத்தாச்சு, தரையில் படுத்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு இதில் அந்த ஸ்ட்ரெச்சரில் படுத்திருக்காரு. அதுக்கு பிறகு படுக்கையில் படுத்துக்காரு. படுக்கையில் இது எல்லாமே பாலிமர் டிவி கவர் பண்ணுது. இப்போ பாலிமர் டிவி எதை கவர் பண்ணல அப்படின்னு கேட்டால், அது கவர் பண்ணாத விஷயம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 2:20 வரைக்கும் அதே பார் கவுன்சில் அலுவலகத்தில் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட வழக்கறிஞர் உனக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். பாலிமர் டிவி கேட்கல. அப்புறம் அடி வாங்கிட்டு உள்ளே போனியே, அதை உங்கள் அப்போட்டு விடு மாதிரி நீ பேரில் உள்ளே சுற்றிட்டு இருக்கிறியே, பிரசிடென்ட் ஆஃபீஸில் சாவி எடுத்து நீயே போறியே, அங்கே போய் உட்காந்து பேப்பர் படிக்கிறியே, கழுத்தாம்பட்டையிலே அடி விழுந்து கழுத்து நரம்புகள்லாம் பலவீனமாக இருந்தால் எப்படி பேப்பர் படிக்க முடியும் உன்னால்? அங்கே போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்கியே, தெனாவட்டா நின்று பேசுறியே, இதெல்லாம் எப்படி நடந்தது? அதுக்கு பிறகு உள்ளேருந்து வெளியே வந்தோம், போலீஸ் வர்றது வரைக்கும் போலீஸ் வருது பேசுது, 2 ஃபோன் வச்சுருக்கிறான், கையில் எழுதுறான் ஏதோ அப்படி. இது எல்லாத்தையும் அந்த அந்த பிளேஸை தனக்கார ஹால்ட்டிங் பிளேஸ் மாதிரி நடத்துகிறான். அது ஒரு பார் கவுன்சிலுக்குன்னு ஒரு மதிப்பிருப்பதாக சொல்லப்படுது இல்லை, அங்கே நீ ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு வந்திருக்கிற. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதற்கு அப்பால் இதில் வேற எதுவும் ஒன்றும் இல்லை. இன்னொரு ஒரு ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டா, கவாய் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், அந்த தாக்குதலை ஒட்டி நடக்கிற ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து முடித்து விட்டு வெளியே வருகிற திருமாவளவன் அவர்களை அவன் குறுக்கிட்ட அந்த பேருக்கு கலங்கு வைக்குமா ஏதாவது பண்ணிட்டா என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. என்ன லாபம்னா அவரே தன்னுடைய பேஜில் போட்டிருக்கிறாரு, ஒரு எதிரி வேணும். எதுக்கு?
நம்ம வந்து ஒரு படத்துக்கே 2.5 மணி நேரம் ஓடுற படத்துக்கே ஒரு வில்லன் தேவைப்படும் பொழுது இவ்வளோ நாள் வாழ்கிற நமக்கு ஒரு வில்லன் வேண்டாமா, எதிரி வேண்டாமா, துரோகி வேண்டாமானா இவருடைய வாழ்க்கை என்ன? இவர் வந்து மகாத்மா காந்தியா, அண்ணன் அம்பேத்கரா, என்ன நீங்கள் என்ன தியாகி? அவர் ஒரு அதிமுகவில் இருக்கிறார். அதிமுக எங்கே இருக்குது? அதிமுக பிஜேபியில் இருக்குது. எதனால் பிஜேபியில் இருக்குது? தன்னை காத்துக்கொள்ள. எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட இல்லை, எடப்பாடி பழனிசாமியும் அப்புறம் இவர் வேலுமணியும் உள்ளிட்டவர்கள் இருக்கிற கட்சியில் நீ இந்த பஞ்ச் டயலாக் பேசுறதுக்கு முதல்ல அர்த்தமே இல்லை. அதிமுக இவர் கூட சேர்ந்துக்கிட்டு வேலுமணிக்கு சால்வ் போட்டுக்கிட்டு எடப்பாடிக்கிட்ட சால்வ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அபிலாஷை இருக்கக்கூடும்? கட்சியில் எங்கேயாவது மேலே பதவிக்கு வரணும். மேலே பதவிக்கு வந்தால் ஏன் திருமாவளவன் குறி வைக்கணும்? திருமாவளவன் குறி வச்சா யார் திருமாவளவன் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இப்போது மைய நீரோட்ட மையத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியலில் மையத்திற்கு அழைத்து வருவதற்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். எல்லா சாதியினரிடையும் ஒரு வகையான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். நம்ம தலைவர்ப்பா இருந்தால் இந்த மாதிரி தலைவர் இருக்கணும் அப்படின்லாம் சில முற்போக்கு அரசியல் பேசுகிற பிற சாதி பட்டியல் சாதி அல்லாத மக்களும் கூட நல்ல தலைவர் அப்படிலாம் போடுறாங்க. இந்த அங்கீகாரம் ஏற்பை உருவாக்கியிருக்க தலைவர் இவர் நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அதிகமாக கூப்பிடுதா? அவர் போக மாட்டேங்கிறார். பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கீங்க, பிஜேபி கூப்பிட்டு பார்க்குது, பிஜேபி ஏற்கனவே கூப்பிட்டு பாருங்க போக மாட்டேங்கிறாங்க. பிஜேபி இவரை மட்டும் கூப்பிட்டுருக்கா? இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பட்டியல் சாதி தலைவர்களும் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அவங்கெல்லாம் கூடுதலும் கொஞ்சம் போய் சேர்ந்துட்டாங்க. இவர் பாஜக ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டி. இவங்க வழக்கமாக என்ன சொல்கிறாங்க? பாஜக கூட கூட்டணி வச்சா என்ன தப்பு? பாஜக எட் அனதர் பார்ட்டி கிடையாது. நம்மள ஃபேசிஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் இப்போ திமுக ஒரு முதலாளித்துவ கட்சி, சர்வாதிகார போக்குவரத்து நடந்து கொள்கிறது, அவங்க அரசியல் நடவடிக்கைகளை போலீஸ் நடவடிக்கைகளில் அந்த அரசாங்கத்தின் மேலே குற்றம் சொல்லலாம். திமுக மேலேயும் அப்படி குற்றம் சுமத்தலாம். அதிமுக மேலேயும் அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, குற்றம் சுமத்தலாம். ஆனால் அது பிஜேபி மாதிரியான பார்ட்டியா அப்படின்னா பிஜேபி மாதிரியான பார்ட்டி இல்லை. பிஜேபிக்கு ஒரு நீண்ட கால நோக்கில் ஹிட்லரிடந்து இன்ஸ்பயர் ஆன, நாசி தத்துவத்தில் இன்ஸ்பயர் ஆன அம்பேத்கர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு உலக மானுடத்துக்கு நாசிசத்தை விட ரொம்ப கொடூரமான தத்துவம். அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்த விரும்புகிற, இந்தியாவில் இந்து ராஜ்யத்தை அமைக்க விரும்புகிற அப்படியான நோக்கம் கொண்டதுன்னு அந்த ஹேமந்த் கர்கரேன்னு ஒரு போலீஸ்காரர் இறந்து போனார்ல மும்பையில், அவருடைய குற்றச்சாட்டு மாலேகாவ் பாம் பிளாஸ்ட்டு, சாதி பிரக்ஞா சிங், கருணால் புரோஹித், ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்குது. அவள் அப்படியான லட்சியம் கொண்டிருக்கிற ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு திரும்ப முடிவு பண்ணுறாரு. சார் நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறோம், எம்பி பதவி கொடுக்குறோம், உங்களுக்கு கேபினட் மினிஸ்டர் தேர்தல் செலவு காசு கொடுக்குறாங்கலாம் சொன்னதுக்கு பிறகு மாட்டேன்னு சொன்ன திருமாவளவன் மேலே அட்டாக் நடந்திருக்குங்கிறது தான் தாக்குதலுடைய அல்லது இந்த நரேஷன். நீங்கள் அந்த களத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கலாம். அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்படிங்கிற முழக்கம் வந்து அந்த இடத்துல என்ன சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவங்களே இந்த சம்பவத்தை விட்டுருங்க, எங்கேயாவது ஒரு சம்பவம் ஏதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன் செஞ்சாங்கன்னா உடனே இதுதான் இந்த முழக்கமானு கேட்குறாங்கல்ல. இப்போ இந்தியா முழுவதும் தலித் தலைவர்கள் எல்லா தலைவர்களுமே ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரப்போ இவர் மட்டும் ஏன் அந்த காம்ப்ரமைஸுக்கு போக மாட்டேன்றாரு? அவர் அம்பேத்கரை நான் புரிந்து கொண்டவரை வரைக்கும் அம்பேத்கர் ரொம்ப ஆழமாக கற்றவர். உங்களுக்கு இது மாதிரி இப்போ ஜாதி அடையாளம் இருக்காது, நீங்க இன்னும் பொது தலைவராக மாறலாம், அப்புறம் கேபினட் அதெல்லாம் ஒன்றும் மாற முடியாது. இப்போ வந்து நம்ம பிரசிடென்ட் முர்மு அவங்களுக்கு ஜாதி அடையாளம் இல்லையா? அவங்க எந்த பின்புலவும் தெரியாதா? எதனால கொடுத்துருக்காங்கன்னு தெரியாதா? கவாய் இருக்காரு. அப்புறம் அது வந்து அவனு இந்தியாவில் இந்த செட்டப் இருக்கிற வரைக்கும் எந்தெந்த அடையாளம்லாம் போகாது. ஆனால் அவன் எல்முருகனை எடுத்துன்னு போயிட்டு மினிஸ்டரா உட்கார வச்சிருக்காங்கல்ல. எல்முருகன் மினிஸ்டரா உட்கார வச்சிருக்கான், அவ்வளோதான். அதுக்கு என்ன? எல்முருகன் யாருன்னு ஊருக்கு தெரியாதா? எல்முருகன் எது கொடுத்துருக்கான்னு தெரியாதா? எல்முருகன் மட்டும் இல்லை, அவன் பிஜேபிக்காரன் எந்த சாதிக்காரனுக்கு அவன் பதவி கொடுத்தாலும் அந்த சாதியிலேருந்து ஓட்டு வரும்னா பதவி கொடுப்பான். அதுக்காக அது முயற்சி பண்ணான். அது ஒரு பிஜேபியினுடைய சோஷியல் இன்ஜினியரிங். அதுக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் அமைச்சராகிறதை விட பட்டியல் சாதி மக்களில் எத்தனை விகிதத்தில் அவனுடைய கல்வி அறிவு மேம்பட்டிருக்குது, பொருளாதாரம் மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அது வந்து பதவி கொடுத்து அந்த ஆளை வச்சுருப்பாங்க. அவரின் வழியாக அவர் வந்தால் இந்த மந்தையை மொத்தமாக கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் இந்தியா முழுக்க செஞ்சு பார்த்துருக்குறாங்க. இவர் அம்பேத்கர் தொடர்பாக ஆழ்ந்த வாசிப்பும் நேசமும் கொண்டிருக்கிறவர். இந்து ராஜ்யம் என்ற ஒன்று அமைந்தால் அது பெரும் கேடாக முடியும், அதை உயிரை கொடுத்தேனும் தடுத்தாக வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை, அம்பேத்கருடைய வழிகாட்டுதலை நம்புகிறவர். தந்தை பெரியாருடைய வழிகாட்டுதலை நம்புவர். காரல் மார்க்ஸ் இந்தியாவில் இந்த ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகத்தை மாற்றி அமைப்பது, வர்க்க கண்ணோட்டத்தோடு சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உறுதிப்பாடி கொண்ட நபர். அதனால் போக மாட்டேங்கிறாரு. அதை வந்து நீ என்ன பெரிய இவனா, நீ வந்து எங்கள்ட்ட வரமாட்டியா அப்படிங்கிற காழ்ப்பு நீண்ட காலமாக இருக்குது. அது வந்து இந்த அட்டாக் ஃபஸ்ட் டைம் அட்டாக்கும் இல்லை.
மனுஸ்மிருதி தொடர்பாக அவர் பேசுறார். அது ஆக்சுவலி ஒரு கான்ஃபரன்ஸில் பேசணும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு இந்து பெண்களே கேவலமாக பேசிட்டாருன்னு சொன்னாங்க. இந்து பெண்களை கேவலமாக பேசுறதுக்கு மனுஸ்மிருதியை மிஞ்சி ஒருத்தன் எழுதவே முடியாது. டிஃபென்சிவ் இல்லை, அஃபென்சிவ்ல இறங்கி இன்னும் மனுஸ்மிருதியில் என்ன இருக்குன்னு பேருந்து நிலையங்கள்லாம் போய் கொடுத்தாரு. ஸோ அவங்க கவுண்டர் பண்ண முடியாத ஒரு தலைவராக இருக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப பெரும் எரிச்சலாக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் பிஜேபிக்கிட்டையும் நம்முடைய காட்ஃபாதரான பிஜேபிக்கிட்டையும் நம்ம ஓனரான அதிமுகட்டையும் ஏதாவது நற்பெயர் வாங்கி விடலாம் என்கிற ஒரு கடைநிலையில் இருக்கிற ஒருத்தனுடைய அபிலாஷை அது. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டால், தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்களை திரட்டி ஒரு சாதி ரீதியான தாக்குதல், அங்கே சாதி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்ததா? நீ எந்த சிசிடிவி கேமரா வச்சுக்கோ, வந்து நின்னவன் ஒரு கட்சியினுடைய தலைவர் வண்டிக்குள்ள போயிட்டு கையை நீட்டுறான். எடப்பாடியுடைய வண்டிக்கிட்ட போய் கை நீட்டுவானா? அப்படி முடியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வண்டிக்கு முன்னால் போய் கை நீட்டுவானா? வேற எந்த தலைவரோ அங்கே போய் கை நீட்டுவானா? முடியுமா? அப்போது இந்த இடத்துல கை நீட்டினா ஏன்டா அங்கே போய் கை நீட்டினேன் அப்படிங்கிறதுக்கு 2 அடி விழுந்துருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன கேஸோ சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு மீறி, எல்லை மீறி திருமா வழிகாட்டினார், திருமா தான் தாக்குதலை தூண்டி விட்டார் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இல்லை, அடங்க மறு அத்துமீறுன்னு சொல்கிறாருல்ல, அத்துமீறி இதுறாங்க அப்படின்றாங்க. அடங்க மறு அப்படின்னா அடக்கும் பொழுது அடங்க மறுன்னு அர்த்தம். அத்துமீறு, தடை விதித்தால் மீறு, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீண்ட காலமாக கிராமப்புறங்களில் ஏதுமற்றவர்களாக, பஞ்சம் பிழைப்பவர்களாக, அண்டி பிழைப்பவர்களாக வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு நீங்கள் இப்படி ஒடுங்கி கிடக்க வேண்டாம், இதுதான் உங்கள் உலகம்னு நினைக்க வேண்டாம், வெளியே வாங்க, அடங்க மறுங்க, ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பண்ணை அடிமையாக மட்டும் இருக்காதீங்க, வெளியில் வாங்க, உங்களுக்கு இந்த உலகம் ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குரல் அது. அதை ஒரு சங்கி மனநிலையிலேருந்து புரிஞ்சிக்க முடியாது. பாலிமர்ல என்ன நியூஸ் போறான்னா, அவரே சொல்றாரு பாருங்க, சரியா கூட அடிக்கலன்னு சொல்றாரு. அப்ப சரியா அடிக்க சொல்றாரா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா கூட அடிக்கலைங்கிறது அவன் வந்து மீறினா, அவனை 2 தட்டு தட்டினாங்க. அதுக்கு நீங்கள் வழக்குனா வேற. நான் என்ன சொல்கிறேன், அவர் சரியாக அடி. என்ன கேட்டால், இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை விடுங்க, சாதி ரீதியான வன்கொடுமை செய்கிறான், காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறான், தோளில் துண்டு போடாதுன்னு சொல்கிறான். அவனை அடிங்கிறது அவர் சொல்லலாம், நம்மளே சொல்லலாம். அப்படி ஒரு வன்கொடுமை பண்ணால் அவன் 4 அப்புறம் தான் வேணும். சட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் சட்டம் வந்து தலையிடுவது வரைக்கும் நான் வந்து தோளில் துண்டை எடுத்து கீழே போட்டு காலில் செருப்பு போடாமல் நடக்கணும்னா எவனு சொன்னாலும் கேட்க முடியாது. அது ஒரு இயல்பான, ஒரு எறும்பு எப்படி நீங்கள் குச்சி வச்சு குத்தும்போது ரியாக்ட் பண்ணுமோ அப்படியே ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்கு பழக்கப்படாமல் இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு உணர்வேற்றுவதற்காக சொல்லப்பட்ட சொல். அதை கீழே இறக்குறது இருக்குல்ல. நீ பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்கிற, அந்த என்னது ஒரு சுதந்திர குடியரசு தினத்துக்கு நம்ம பாடுவோம், சுதந்திர தினத்துக்கு பாடுவோம், ஜனகணமன பாடுவோம். தியேட்டரில் கொண்டு வந்து எந்திரிக்கலாம் அவனுக்கு மரியாதை குறைவுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அது இப்படி கட்டாயமாக திணிக்கிறது. இது வந்து இந்த மக்கள் மத்தியில் இயல்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உணர்வேற்றுவதற்கான சொல். அதில் பாலிமர் டிவிக்காரங்களுக்கோ அதில் இதில் சாதியவாதிகளுக்கோ அடங்குமுறைன்னு சொல்றது அவங்களுக்கு தப்பாக தான் இருக்குது. ஏன்னா அடக்குமுறையின் பக்கம் நிற்பவர்கள். அத்துமீறு அப்படின்னு சொன்னால் அதுக்கான தடைகளை உருவாக்கி வைத்திருக்கிற நபர்களுக்கு அந்த முழக்கம் வந்து சிறுமைப்படுத்த தான் இருக்கும். நான் ஒரு பக்கம் போயிருந்தேன் அந்த கொங்கு பகுதியில். அவங்க சாதாரண, தம்பி நம்ம ஊருக்குலாம் எல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, நம்ம கட்சியெலாம் இருக்கக்கூடாது, நான் ஒன்று பண்ணா இருக்கோம். என்ன ஒன்று பண்ணா இருக்கிறோம், டாய்லெட்டுக்கு உயர் சாதின்னு சொல்கிற இந்த டிவி ஓனர் இருக்கார்ல, அவங்க செல்வாக்கு இருக்கிற பகுதிகளில் ஒரு வீடியோ, கொங்கு பகுதியில் இருக்கிற சாதி அடக்குமுறைகள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தொகுத்து ஒரு வீடியோ போடு. இந்த குறிப்பிட்ட சாதிக்காரங்க தான் இவ்வளோ அடக்குமுறை செய்கிறாங்கன்னு போடு. நீ பேசு, திருமாவளவன் பேசுறது தப்பு, நீ பேசு. ஊடகம் வச்சிருக்கல, ஊடகத்தின் அறம் எதுவென்றால் உள்ளதை உள்ளபடி சொல்லுது. இது உள்ளதை உள்ளபடி சொல்றது கிடையாதா? கொங்கு பகுதியில் இல்லவே இல்லையா? இல்லை, இப்போ இந்துத்துவவாதிகளுக்கு திருமா மீது ஒரு கோபம் இருக்கலாம், அவரை எதிர்க்கணும்னு நினைக்கலாம். ஊடகத்தை நடத்துறவர்களுக்கு ஏன் அந்த தேவை வருது? நடத்துறவே அவன் தானே. இப்போ காசு உங்கள்கிட்ட எங்கே இருக்குது? நீங்கள் நடத்துகிற ஆட்கள் எல்லாருமே இப்போ அந்த பாலிமர் டிவி நடத்துகிற நபர்களோ அல்லது இதர சேனல்ஸ் நடத்துகிறவங்களோ பெரும் முதலாளிகள். இன்னொன்று, சாதி ரீதியாக நீண்ட காலமாக சுரண்டி சேர்த்த சொத்து, அதன் பலனிலிருந்து நடத்தும் பொழுது அதை பாதுகாப்பது. பாலிமர் டிவியில் எத்தனை சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக, வன்கொடுமைகளுக்கு எதிராக இந்த தொகுப்பா அப்படி வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? கொங்கு பகுதி தான் அவங்க பெல்ட்டு. கொங்கு பகுதி எடுத்து போடுங்க. கோகுல்ராஜ் படுகொலை வந்து வெளியே தெரிஞ்சது. அங்கே கொங்கு பகுதியில் சாதி வந்து அவ்வளோ குரூரமானது. நான் ஒருத்தங்களை பேட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்து இப்படி பேட்டி எடுத்துட்டு இருக்கேன். அங்கே தூரத்தில் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, மொப்பேட்டில் ஏதோ போயிட்டு இருக்காரு. பேட்டி எடுத்துட்டு போது அம்மா டக்குன்னு எந்திக்குது. அந்த அம்மா எந்திக்கும் போது இங்கே மாற்றிருந்த மைக்கோட கீழே விழுந்துருச்சு. ஏமா எந்திரிச்சிங்க, ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன்.
ஏன்னா நமக்கு ஆஃபீஸில் கொடுத்த மைக்கு உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்போ அந்த அம்மா சொல்றது சின்ன கவுண்டர் போகிறாரு அப்படின்னு. எங்கே போகிறாரு? இந்த அம்மா இங்கே உட்காந்துருக்கு. தூரத்தில் அவர் போகிற பைக் சத்தத்தை கேட்டு அந்த அம்மா எந்திக்குது. அப்போ எவ்வளோ குரூரமான அடக்குமுறையின் வடிவம். அப்போ எவ்வளோ நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்க. அப்போ இது அந்த காழ்ப்புல இருந்து அடங்கமருன்னு சொல்கிறாரு. வேற ஒன்றும் இடத்துல எங்களிடம் அடங்கமறு என்று சொல்கிறார். நாங்கள் போடுகிற தடைகளை அத்திமீற சொல்கிறார். திமிரி எழு. அவன் திரும்ப ஏதாவது ரொம்ப ஓவரா பண்ண திமிரி எழு, ரொம்ப ஓவரா பண்ணால் திருப்பி 4 சாத்து அப்படிங்கிறது தங்களை நோக்கியதுங்கிற காழ்ப்பு. இது ஒரு அடிமையின் முனகலாக இருந்தாலும் கூட ஒரு ஆண்டைக்கு என்ன நீ முணங்குற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. அதுல இருந்து தான் கத்துறாங்க. வேற ஒரு கத்தல் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த பார் கவுன்சில் எலெக்ஷன் வர இருக்குது. அடுத்து அந்த எலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதலில் நடத்தப்பட இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. 2026 தேர்தல் வேற வருது. திரும்ப தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கு இடதுசாரி அரசியலோட முக்கியமான முகமாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சாதிகள் மத்தியிலே அவர் புலங்குறாரு. அப்போது திருமாவை ஏதாவது ஒரு சாதியினா டார்கெட் பண்ணால் 2 பலன்கள். ஒன்று, இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனில் போட்டியிட போகிறவர்கள் அவங்க குறிப்பாக சாதி ரீதியாக பிரிச்சுட்டா ஓட்டை மொத்தமாக அடிலாம் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு இது இருக்குது. அதில் குறிப்பாக இந்த பாமக பாலு, பட்டாசு பாலுலேருந்து அந்த பார் கவுன்சிலில் இருக்க சிலருக்கு அந்த நலன்கள் இருக்கலாம். இது ஒன்று. இன்னொன்றுன்னா 2026 தேர்தலில் போன தேர்தலே அப்படி பண்ணாங்க. அதுக்கு முன்னால் தேர்தல் திருமாவை மையப்படுத்தி இப்போ திமுக அரசாங்கம் திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிச்சு, சாதி மறுப்பு திருமணம் செய்வர்களுக்கு ஊக்கத்தொகை அதிகரிக்கிறோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான். உடனே பாருங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகளை கூட்டு போக சொல்கிறாங்கன்னு சொல்லி அதில் பிரச்சாரம் பண்ணாங்க. சாதியவாதிகளுக்கு அது பயன்பட்டுச்சு. இதையும் பயன்படுத்துவாங்க. இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா பாருங்கள், இவங்க தலித்துங்கிற பேரில் மாற்று சாதிக்காரங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று செஞ்சால் பரவலாக திரட்டிடலாம். இப்போ அதில் இப்போ நாங்குநேரில் ஒரு பையன் அந்த ஸ்கூல் பையனை வெட்டினா இல்லை, ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு லோக்கலில் ஒரு மறவர் சாதி கன்சால்டேஷனுக்கான வேலையை அது நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக நடைபெற்றது அப்படிங்கிறது உள்ளூரில் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ நயினார் நாகேந்திரன் அந்த தென் மாவட்டத்தில் தன் சார்பாக ஒரு 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 க்ரௌடை திரட்டணும். இப்போ பாஜகவினுடைய செயல்பாடு ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாடலை தான் இதுக்கும் கிரியேட் பண்ண சேம் மாடல் தான். அதுதான் திரும்ப ஒரு எதிரியை கட்டமைக்கிறது. திருமாவளவன் வழியாக அவர் எல்லா மக்கள் மத்தியிலும் உரிமைகளுக்காக பேசுகிறாரு. பிற்படுத்தப்பட்டவர்களோட இடஒதுக்கீடுனா அதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. அது இல்லை. இப்போ இந்த சக்திகள் தெருவரங்கி போராடினாங்களே, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது தெருவரங்கி இவங்க தான் போராடிக்கணும். அதுதான முக்கியமான கோரிக்கை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதி கவாய் வந்திருக்கிறாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ உரிமை என்ஷோர் செய்யப்பட்டிருக்குது, அவங்களுக்கு நீதிபதிகள் கம்போசிஷன் என்ன, இந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி எத்தனை முறை நீதிபதிகள் கம்போசிஷனில் பார்ப்பன உயர் சாதிகளே இருக்கிறாங்கன்னு பேசியிருப்பானா? ஆனால் இவனுக்கு ஆதரவாக இவர் நம்ம ஜாதின்னு போகிறது இருக்குல்ல, அது எந்த விதமான சமூக நீதி கண்ணோட்டமும் கிடையாது. ஒவ்வொரு சாதியும் தன் சாதிக்காக திரளட்டும், எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. இந்த கோரிக்கையில் சமூக நீதி கோரிக்கைக்காக நம்முடைய பிரதிநிதித்துவம், மக்களை நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கணும். அவனு சொல்கிறேன், கள்ளர் யூத் கிளப்னு 800கள் கடைசியில் வந்த ஒரு டாக்குமெண்ட், அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதில் எங்கள் சாதி ஆண்ட சாதி அப்படி எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டு பகுதியில் சுகாதாரமாக இல்லை, சுகாதாரம் சரி பண்ணி கொடுங்க, எங்கள் வீட்டு குழந்தைகள் நல்லா படிக்கணும், அரசு வேலைகள் வேணும், எங்கள் வீட்டு குழந்தைகள் மத்தியில் சில நேரங்களில் போதை பழக்க வழக்கங்களை புழங்க விட்டுறதுக்கான நடவடிக்கைகள் இருக்குது, அதை தடுங்க. இதுதான் கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக இந்த ராஜீவ்காந்தி கோரிக்கை வச்சுருப்பாரா? இந்த ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததாலே அந்த சாதியின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் என்று புரிந்து கொள்வது அது சனாதன தர்ம கண்ணோட்டத்திற்கு ஆதரவானது. எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சமூக நலனுக்காக உழைக்கிறார்கள் என்றால் அவர்கள் நம்மவர்கள் என்பது சமூக நீதி கண்ணோட்டம். அதை பேசுகிற திருமாவளவன் அட்டாக் பண்ணுறதன் வழியாக சனாதன அரசியலுக்கு ஏதாவது உயர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே கொடுக்க போகிற அந்த சிசிடிவி காட்சிகளில் அது அம்பலப்பட்டிருக்கு. ஆனால் இது முதல் முறை அல்ல, என்னை பொறுத்தளவு இது இறுதி முறையும் அல்ல. திருமாவளவன் மீதான இப்படியான தாக்குதல்கள் தொடரும். கான்சியஸாக வெளியில் இருக்கிற முற்போக்காளர்கள், நடுநிலையாளர்கள் இது கான்சியஸாக இருந்து ஒரு வைரல் கண்டென்ட் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக இதற்கு இரையாகி திருமாவளவர்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு இரையாகக்கூடாது. அதுதான் இந்த எச்சரிக்கை உணர்வு தேவை. திருமாவளவர்களை எதிரியாக கட்டமைப்பது என்பது அந்த சோசியல் இன்ஜினியரிங்ல ஒரு அங்கம் தான். ஆமாம், பட்டியல் சாதி மக்கள், அதில் குறிப்பாக பறையர்கள், அவங்க அங்கே போக மாட்டேங்கிறாங்க. அப்போ அவரை எதிரி ஆக்கிட்டப்ப ஏர்போர்ட் முடித்து எதுக்கு ஆகி விட்டாங்க? அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு மாறா அவரை கொச்சையாக பேசுறதுக்கு தான் பயன்படுத்திட்டாங்க.
அது வந்து திருமாவோட டிக்னிட்டியே குறைச்சிட்டா, அவர் மேலான நம்பகத்தன்மையை குறைச்சிட்டா. இப்போ வந்து என்ன சமூக உரிமைகளுக்காக அவர் போராடி ஜெயிச்சு காமிச்சார் இவர் ஏர்போர்ட் மூர்த்தி? அப்படி தான் நடக்கல. ஆனால் அவரை எதுக்கு இவர் மேலே ஏவுறாங்க? இவர் மேலே ஏவனா இவருடைய கிரெடிபிலிட்டியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே குரலில் ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிற குரலில் பேசுகிற துணிச்சல் அண்ணாமலைக்கு இல்லை, நயினார் நாகேந்திரனுக்கும் இல்லை, வேற எவனும் பேச மாட்டான். சாதிக்குள்ளே பேசுங்க, திட்டுங்க, அப்போ தான் இதுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை, சனாதன எதிர்ப்புங்கிற கண்ணோட்டம் பறையலாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பரவலாக பட்டியல் சாதி மக்கள் மத்தியில் இருக்குது. அதை கெடுக்கணும். அதுக்கு தான் திரும்ப அவரை டார்கெட் பண்ணுறாங்க. இனியும் டார்கெட் பண்ணும்போது நம்ம விழிப்புணர்வோட நம்ம பதிலடி கொடுப்போம். இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு முதல் குரலாக வரது என்னன்னா, திருமாவளவனை பாதுகாக்க வேண்டும், செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும், கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்ற குரல் எழும்புது. அது வந்து அந்த சாதி மக்கள் கிட்ட மட்டும் இல்லை, அந்த கட்சியினரிடம் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்களும் அதை தொடர்ந்து பேசுகிறாங்க. பசும்பொன் பாண்டியன்லாம் அதை வீடியோவிலே பேசுகிறாரு. திருமாவளவனுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே நான் பேசுகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் பேசுகிறாரு. திருமாவளவனுடைய இருப்பு எவ்வளோ அவசியம், ஏன் அவரை பாதுகாக்க வேண்டும், இந்த நியாயம் என்ன? எல்லா ஊர்லேயும் இப்போ வந்து அம்பேத்கர் ஒரு மையச்சரடன்னா கோட்பாட்டு ரீதியாக இல்லை, அம்பேத்கரோட பிம்பமாக காமிச்சு அம்பேத்கரோட நூல்களை ஒழுங்காச்சிட மாட்டேங்க பாஜக சங் பரிவார் கும்பல். ஆனால் அம்பேத்கருடைய நினைவிடத்தை நாங்கள் புதுப்பிக்கிறோம், அம்பேத்கருடைய வாழ்ந்த வீடு லண்டனில் வாழ்ந்த வீடை நான் வந்து அங்கே நாங்கள் வாங்கிட்டோம், அம்பேத்கர் நினைவிடத்தில் ஹெலிகாப்டர்லேயே பூ தூரோம், இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த அம்பேத்கரிய வழியில் வந்த கவாய், அது அம்பேத்கரிய பாணியில் ரொம்ப குறைஞ்ச சட்டையர், கடவுளோட விருப்பம், அது கடவுள்கிட்ட போய் கேள்றாங்க, ரொம்ப நார்மலான சட்டையர். இல்லை மோடிலாம் எதிர்ப்பு சொல்றாரு. என்ன சொல்றாரு மோடி? இல்லை இது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது அப்படிதான் சொல்லலாம். தம்பி, நான் இந்த என்னது கத்துவேன், கதறுவேன், கண்ணீர் விடுவேன், எல்லாம் டூப்பு, உண்மையான நம்பிராதன்னு அமைதிப்படையில் அமாவாசை சொல்வார்ல, அதை வந்து அப்படியே நீங்கள் மோடி பேசும்பொழுது கட் பண்ணிவிட்டு தமிழ் டப் பண்ணால் இதுதான் போடணும். மோடியினுடைய அழுகையை வந்து நீலிக்கண்ணீர், அதை விட்டுருங்க. அம்பேத்கரை மையப்படுத்தி அம்பேத்கரை இப்போ வந்து அரசும் புரட்சியும் நூலில் முதல் பக்கத்தில் வரலாற்றில் நல்ல பெரிய ஐகான்ஸ்க்கு என்ன நடக்கும்னு கேட்டால் அவங்கள வந்து வழிபாட்டு பொருளாக மாற்றிடுவாங்க, அவங்க கோட்பாட்டை நீக்கி அப்படின்ட்டு. அந்த வேலையை பிஜேபி அம்பேத்கருக்கு செஞ்சிட்ருக்கு. அப்படி இல்லை, அம்பேத்கர் என்பது அவர் உருவம் அல்ல, அம்பேத்கர் என்பது வெறும் பெயர் அல்ல, அம்பேத்கர் என்பது அரசியல் உள்ளடக்கம். அந்த அரசியல் உள்ளடக்கம் இருந்தால் அம்பேத்கர். அம்பேத்கர் வாழ்கிறதுங்கிறது அவருடைய அரசியல் உள்ளடக்கம் பெரும்பாலும் எங்கே இருக்குது? அவருடைய எழுதின நூல்கள் இருக்குது, அவருடைய கொள்கை கோட்பாடு இருக்குது, நேரடியாக ஆன்டி சனாத்தனியாக இருந்தார் அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் வாழ்கிறார். அதில் தான் அம்பேத்கர் உயிர்ப்போடு இருக்க முடியும். அம்பேத்கரோட உயிர் ஆன்மா எதுவோ அது சனாதன இருப்பு, அதை நீக்கிட்டு அம்பேத்கர் உங்கள் சாதி தலைவர் அப்படின்னு டைல்யூட் பண்ணுற வேலையை செய்கிறாங்க. இதுக்கு எதிராக அவர் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து தேசம் காப்போம்னு ஒரு மாநாடு நடத்துகிறாரு, இந்த பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே பேரணி நடத்தினா உனக்கு கவுண்டர் பேரணி நான் வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. இந்த வேலையை தொடர்ச்சியாக பொலிட்டிக்கல் அரங்கில் ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாகவும் ஒரு இயக்கமாகவும் ரெண்டும் பேரலாக பயணிக்கிற ஒரு மூமெண்ட் வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். அது வந்து தமிழ்நாட்டை பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு அரசியல் கோரிக்கையை வச்சு பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு திருமாவளவன் மாதிரியான ஆட்கள், திருமாவளவன் மட்டும் இல்லை, ஆக்சுவலி அது திருமாவளவன் பொறுப்புங்க, அவர் செய்யட்டும், அப்படி கிடையாது. அவரோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். அப்போ நிறைய பேர் இதே கண்ணோட்டத்தோடு இந்த சமூகத்தை வந்து அவர் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒரு சாதி வெசஸ் திஸ் அப்படின்னு அவர் பேச மாட்டார், எங்கேயுமே கான்ஷியஸாக. எதுக்கு? நாம் இப்போ வந்து அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார், நாங்கள் கை நீட்டிக்கிட்டே இருக்கோம், நீங்கள் தட்டி தட்டி விடுறீங்க, நாங்கள் இணைந்து வாழ்வதைத்தான் விரும்புகிறோம். இது அம்பேத்கரோட கொட்டேஷன், ரொம்ப உளப்பூர்வமாக இருக்கும். அப்படி திரும்ப திரும்ப கை நீட்டி ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் கையை பிடிக்கிற வேலையை தமிழ்நாட்டில் திரும்ப செஞ்சுட்டார். இப்போ செஞ்சதன் பிறகு எப்போ என் கையை பிடிச்சிட்டல, இப்போ சொல்லு, நான் வந்து பாரு எந்த பிரச்சனையாவது கூட வந்து நிற்கிறேன், ஆனால் இவ்வளோ கொடுமைகள் நடத்துறது தப்பு இல்லையா அப்படின்னு சாதி இந்துக்களின் மனசாட்சியை தட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வேலையை, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வேலையை, ஒரு ஜனநாயக கோரிக்கைக்கான செல்வாக்கை உருவாக்குற வேலையை திரும்ப செஞ்சிட்ருக்காரு. அது சமூகத்தை ஜனநாயகப்படுத்துகிற வேலை. அந்த வேலையின் பொருட்டு திருமாவளவன் தேவை. அந்த வேலையின் பொருட்டே திருமாவளவன் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். வேற எந்த தலைவரையாவது அந்த மாதிரி வழிமறிச்சு நிக்க முடியுமா? சரி, திருமாவளவனுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? நான் அதை பொருட்படுத்தவே இல்லை. நான் உடனே டிசி என்ற லைனுக்கு வந்தாரு, சார் அந்த தம்பி தெரியாம ஏதோ பண்ணிருப்பாரு, விடுங்க, அவரை வந்து ஸ்டேஷன்லாம் கொண்டு போவாதீங்க, தயவுசெய்து அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப கூட அவர் என்ன சாதி என்ன மதம் அவர் வட்வை கேட்டா எதுவும் எனக்கு தெரியாது.
உங்க பையங்கள்லாம் அங்க மறியல் பண்றாங்க. யாரு சார் அங்க இருக்கிறாங்க? ரஜினிகாந்த் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. போனை கொடுங்க. உடனே போனை கொடுத்தேன். ஏன்பா இதை போய் பிரச்சனை ஆக்குறீங்க? கலைஞ்சு போங்க, பெருசாக்காதீங்க. ஏன்னா அவனை பாதுகாத்து வச்சிருக்காங்க போலீஸ் வந்து பார் கவுன்சில் உள்ள உள்ள வச்சு இது என்ன நியாயம்? அவன் யாருன்னு விசாரிக்கணும்ல, அவனை கைது பண்ணணும்ல, அவன் கையில ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு கேட்கணும்ல. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? ஒரு சிம்பிள் மேட்டர், இது சாதாரணமான விஷயம். இதுக்கு வந்து டிசி சுந்தரவடிவேலே சாட்சி. அவருடைய போன்ல தான் பேசினேன். ஆட்டோ ரெக்கார்டு இருந்தாலும் இருக்கும். அவர் அது கொடுத்தாருன்னா நம்ம சோசியல் மீடியாவில் போடலாம். நான் பேசுனது நாம் அதை சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டோம். எத்தனையோ இடங்கள் இது ஒன்னா ரெண்டா, இந்த 35 வருஷத்துல நான் சந்திச்சது ஒன்னா ரெண்டா. பல நேரங்கள்ல கல்லெடுத்து அடிச்சு நம்ம அதை வெளியே சொல்லல. நம்முடைய பேனட்ல அடிச்சிருக்கிறாங்க, செருப்பு எடுத்து தூக்கி காட்டியிருக்கிறாங்க. எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. எதையுமே நம்ம பொருட்படுத்தல. அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அதனால அவன் ஆத்திரப்படுறான். அப்பதான் நான் சொன்னேன், கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன்.